லாஸ்ட் வீடியோவில் ஒளி அலைகளின் திசைவேகம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஒளி அலைகளுடைய திசைவேகம் அப்படிங்கிறத விவாதிக்கும் போது 2 வகையான திசைவேகங்களை கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதிர்வடையும் துகளோட திசைவேகம், அந்த அலை பரவுகின்ற திசைவேகம். இதோட அலகு மீட்டர் பர் வினாடி, மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்னு. துகள் திசைவேகம் அப்படின்னு என்ன? ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசைவேகம் துகள் திசைவேகம்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த ஊடகத்தில் அலை பரவும் திசைவேகம் அலை திசைவேகம் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஓரலகு காலத்தில் ஒளி அலை பரவும் தூரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒன்னொன்னும் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஊடகத்தின் வழியே அலை பரவும் திசைவேகம் அலை திசைவேகம்னு பார்த்தோம். ஓரலகு காலத்துல ஒளி அலை பரவும் தூரம்னு சொன்னோம் இல்லையா. அப்ப அலை திசைவேகம் அப்படிங்கிறது அது பரவுகின்ற தூரம் டிவைடட் பை அது பறவை எடுத்துக்கொண்ட காலம். அந்த அலை போன தொலைவு டிவைடட் பை அது பறவை எடுத்துக்கொண்ட காலம். ஒரு அலை இப்ப லாம்டா அப்படிங்கிற தூரம் அலை நீளம்னு வச்சுக்கோங்க. லாம்டா அப்படிங்கிற தூரத்தை டி அப்படிங்கிற காலத்துல கடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கடந்த தூரம் எவ்வளவு? லாம்டா. எத்தனை நேரத்துல போச்சு அப்படின்னா டி அப்படிங்கிற நேரத்துல. அப்ப அதோட திசைவேகம் v அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்னா லாம்டா பை டி அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? v திசைவேகம் அப்படிங்கிறது அது கடந்த தொலைவு லாம்டா டிவைடட் பை அது கடந்த காலம் டி. இதை லாம்டா அப்படின்னு படிக்கணும். அலை நீளம் அப்படிங்கிறது வேவ் லென்த், அலை நீளம் அப்படிங்கிறது இந்த சிம்பிளை லாம்டா அப்படின்னு படிக்கணும். தலைகீழா y போட்ட மாதிரி இருக்கும். அப்ப இதை எப்படி மாத்தி எழுதலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அப்படின்னா, ஒரு வினாடி நேரத்துல ஒளி அலை கடந்த தொலைவை நம்ம அலை திசைவேகம் சொல்லலாம். n is equal to 1/t அப்படிங்கறத அலையின் அதிர்வெண் அப்படின்னு நினைச்சோம்னா v அப்படிங்கறது n லாம்டா அப்படின்னு சொல்லலாம். ஒரு வினாடி நேரத்துல ஒளி அலை கடந்த தொலைவை அலை திசைவேகம் அப்படின்னா n into லாம்டா அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2 சமன்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு. v அப்படிங்கறத லாம்டா டிவைடட் பை t அப்படின்னு எழுதலாம். காலத்தை பொறுத்து எழுதும் பொழுது, அதிர்வெண்ணை பொறுத்து எழுதும் பொழுது v is equal to n லாம்டா அப்படின்னு எழுதலாம். இப்ப திடப்பொருள்கள்ல மீட்சி பண்பு அதிகமா இருக்கிறதுனால அது வழியா ஒளியலை செல்லும் போது ஒளியோட திசைவேகம் அதிகமா இருக்கும். ஆனா வாயுவுக்கு பாத்தீங்கன்னா மீட்சி பண்பு அந்த எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது குறைவு. ஏன்னா அதுல மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகம். அதனால ஒளியலை வாயுக்கள் வழியாக செல்லும் போது அதோட திசைவேகம் குறைவா இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கா இருக்கும். வெலாசிட்டி திடப்பொருள் அதிகமா இருக்கும், அதை விட திரவ பொருளை கம்மியா இருக்கும், அதை விட வாயு பொருளை கம்மியா இருக்கும். இதுதான் நம்ம செயல்பாடு 1ல பார்த்தது. திரவத்துல இருக்கும் பொழுது அந்த உள்ள இருக்கிற மொபைல் சப்தம் நமக்கு கம்மியா கேட்கும். அதே அந்த வாலி பக்கெட் மேல காது வச்சு கேட்கும் பொழுது அந்த திடப்பொருள் அதிர்வடைகிறதுனால நமக்கு அதிகமா கேட்கும் இல்லையா. அப்ப திடப்பொருள்ல வெலாசிட்டி அதிகமா இருக்கும் திசைவேகம், திரவ பொருள் அதை விட குறைவா இருக்கும், வாயு பொருள் அதை விட குறைவாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மூலக்கூறுகளுடைய இடையே உள்ள இடைவெளி தான் காரணம். சோ இது திடப்பொருளை மீட்சி பண்பு ஈஸியா அப்படியே பக்கத்துல இருக்கிறனால அப்படி தட்டி மறுபடியும் மீண்டு வந்துரும். அதனால இதுல வேகமா பரவும். இதுல கொஞ்சம் குறைவாக திசை வேகம் இருக்கும், இது அதை விட குறைவா ஒளியோட திசை வேகம் இருக்கும். இந்த ஒளியோட திசைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப திடப்பொருள் வழியா ஒளி போகும்போது அதோட மீட்சி பண்பு அடர்த்தி, இது ரெண்டுமே ஒளியோட திசைவேகத்தை பாதிக்கும். இந்த மீட்சி பண்பு மீட்சி குணகம் அப்படிங்கறதுனால சொல்றோம். அதாவது ஒரு பொருள் எடுத்துட்டா அதோட மீட்சி பண்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை நம்ம மீட்சி குணகம் சொல்றோம். இந்த ஒளியோட திசைவேகம் இந்த மீட்சி குணகத்துடைய இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவலும் அடர்த்தியோட இருமடி மூலத்துக்கு எதிர்த்தகவலும் இருக்கும். இதை இப்ப வேர்ட்ல பாத்துக்கோங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. ஒளியோட திசைவேகம் மீட்சி குணகத்தோட இருமடி மூலத்துக்கு நேர்த்தகவலையும் அடர்த்தியோட இருமடி மூலத்துக்கு எதிர்த்தகவலையும் இருக்கும். அதாவது ரூட் அடர்த்தி அதிகரிக்கும் பொழுது ஒளியோட வேகம் குறையும், மீட்சி பண்பு அதிகரிக்கும் பொழுது ஒளியோட திசைவேகம் அதிகரிக்கும். வாயுக்களை பொறுத்த வரைக்கும் கீழ்கண்ட காரணிகள்ல ஒளிய திசைவேகத்தை பாதிக்குது. அதாவது வாயுக்கள்ல ஒளியோட திசைவேகம் அதோட அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர்த்தகவலா இருக்கும். எனவே வாயுவோட அடர்த்தி அதிகரிக்கும் பொழுது திசைவேகம் குறையும். v is inversely proportional to √1/d. இப்ப அடர்த்தி குறைய குறைய திசைவேகம் அதிகரிக்கும், அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்க திசைவேகமானது குறையும். அதே வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னா வாயுக்கள்ல ஒளியோட திசைவேகம் அதோட வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவலா இருக்கும். அதனால வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க v is directly proportional to √t. இப்ப இது நேர் தகவு அப்படிங்கறனால t அதிகரிச்சிருச்சுன்னா v அதிகரிச்சுட்டே போகும், t குறைஞ்சதுன்னா v குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப இது அதாவது சமமா இது அதிகரிச்சா அது அதிகரிக்கும், அதுதான் நேர்த்தகவு. குறைஞ்சா குறையும். அப்போ வாயுக்கள்ல ஒளியோட திசைவேகம் அதோட வெப்பநிலையின் இருமடி மூலத்துக்கு நேர்த்தகவலா இருக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசைவேகம் அதிகரிக்கும். எந்த விதத்தில் அதிகரிக்கும்ங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு தெரிஞ்சு
கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது VT T டிகிரி செல்சியஸில் 0 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இருந்துச்சோ V0 ப்ளஸ் அது கூட 0.61 இன்டூ T மீட்டர் செகண்ட் பவர் -1. இதில் V0 அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் திசை வேகம். காற்றுக்கு பார்த்தோம்னா அது 331 மீட்டர் பர் வினாடி. ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கும் 0.61 மீட்டர் பர் வினாடி அதிகம்.